குடும்பமா சேர்ந்து அழுது வேண்டா அண்டை தினம் வந்து அழுகையும் வந்துடும் உண்மையில போடுறேன் ஒரு ஆள் சோவால இருந்து அழுகுறேன் என்ன அப்படியே அத குமுறி அழுகணும் போல பார்க்க எனக்கு இஞ்சால கண்ணீர் வீட்டுக்கு வேற கடன் அண்ணாட்ட வந்தா உதவி கிடைக்கும் ரெண்டு தங்கச்சி மேல நினைச்சு வாரதானே பம்பி பம்பி உண்மையிலேயே மனசு அப்படியே கரையாத மனசும் வந்து கரையும் அது உண்மையிலேயே வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம் எங்கட வீட்டை தான் வேறு எங்கே அதாவது வந்து ஏண்டா இப்போ வெளியிலே போகலாத சூழ்நிலை வெளியில் போகலாத சூழ்நிலை காரணம் என்று சொன்னால் வீட்டில் வந்து வேலை நடக்கிறது முதல் நாள் வந்து கொழும்பு போயிருந்தேன்னா நான் என்னுடைய வேலை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி இருந்தேன் நாங்கள் எங்களுடைய கட்டிட வேலை வந்து அத்தானாக்கெல்லாம் வந்து அந்த கிச்சன் செய்கிறேன்னு சொல்லி செய்து கட்டிடமானது வந்து சும்மா நார்மலாக செய்துட்டோம் அப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்ன மாதிரி பிளான் எல்லாத்தையும் வந்து ஓலைகள் எல்லாம் கொண்டு வந்து செக் பண்ணி வச்சு கிடக்கு என்ன நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து வேலையை தான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் வேலைக்கு ஆக்கள் பிடிக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்ன இன்றைய வருவாங்க நாளைக்கு நின்றுவாங்க. அப்போ இதை வந்து வேலைக்கு வரவங்க வரலாம், அந்த இடத்துல நானும் நிற்கணும். ஏன்னா முழு பிளானும் வந்து நான் தான் சொல்லிக் கொடுக்குறது, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து முழுக்களை நானே நின்று செய்கிறது. நானே நின்று அவங்களோட கூடவே நாங்கள் ஒரு மெப்பை போட்டு கொடுத்துட்டு போனால் ஓகே. ஆனால் நாங்கள் அண்டண்டு தான் பிளான் அமைக்கிறது. அப்போ நாளே தினம் தான் எங்களுடைய அந்த அடுத்த வேலைகள், அதாச்சும் இந்த கிச்சன் வந்து இப்போ இடையில நிற்கிது. அதாச்சும் வந்து இப்போ எல்லா வேலையும் செட் பண்ணி போட்டு இப்போ சொல்லுவாங்க ஒரு அத்திவாரத்தை போட்டு ஒரு வருஷத்தெல்லாம் வீடு கட்டணும் 2 வருஷத்தால மழை தண்ணியெல்லாம் ஊறணுமென்றது மாதிரி இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ செய்ய போகிற வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்திவாரம் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பட்டி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு வீட்டை நிற்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இப்போ டியூஷனுங்களுக்கு பிள்ளைகளை எல்லாம் ஏற்றி கொண்டு இறக்கிட்டு இப்போ மாலைக்குள்ள நிற்கிறோம். நானுமே இந்த எல்லாம் இருக்கிறேன். இப்போ என்ன கடுமையாக வேலை வாங்க போகிறேன். அப்போ மாலைக்குள்ள வந்து நிற்கிறோம். அப்போ நிற்கிறபடியால் வீட்டில் அதே வேலை தான் இன்றைக்கு வந்து செய்ய போகிறோம். அதாவது செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் தனியாக செய்தால் அது வந்து முடியாது. உண்மையிலேயே உங்களோட வீடு வழியாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் மனசோட உண்மையானதாக செய்வோமாக இருந்தால் அது கொஞ்சம் வேலைகளும் முடியும் என்று நான் வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது பெரிய அளவு சப்போர்ட்டாக எங்களுக்கு இருக்குமென்று சொல்லிக்கொண்டு அப்போ நாங்கள் வந்து நீ வந்து செய்ய போகிற வேலையில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதாவது வந்து அன்றைக்கு வந்து மண் அள்ளி போட்டு கொண்டிருந்தாங்க. அதாச்சும் மண் அள்ளி போட்டு கொண்டிருந்தாண்டா அள்ளி போட மண்ணுமோ வந்து போய்கொண்டே இருக்குது. இன்றைக்கும் அதே வேலை தான், மண்ணுவல் அள்ளி போட ஒரு டிப்பர் அளவுக்கு மண் எடுத்து வச்சுட்டு இப்போ இருக்கிற பாட்டு ஒரு கொஞ்சம் தான் கிடக்குது. அப்போ என்ன மாதிரி அப்போ எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் என்ன ஸ்விம்மிங் பூல் தான் கட்ட போறியோண்டா. அப்போ உண்மைக்குமே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு நாங்கள் எடுக்க கீழே இறங்க போய் கூட அதுதான். அப்போ என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் போட்டு செய்யலாது. ஆனால் எங்களோட தேவைக்கு வந்து மண் எடுக்க வேண்டியதாக போயிட்டு எடுத்துருக்கிறோம். சரி இருந்தாலும் இப்போ நாங்கள் மண்ணுவல் எடுத்து போட்டு சார்மி வந்து தன்னுடைய அதாச்சும் வந்து ஒரு அடக்கமான தன்னுடைய குசினியை எவ்வளவு நீட்டான முறையில் இப்போ செய்ய போகிறான்றது உங்களுக்கு வந்து காட்டுவா பாருங்க. எப்படி நின்றுலாம் செய்ய போகிறேன். உண்மையில் இப்படியான இதுகள் வேலையை செய்தோன்னா இந்த மோனிக்காண்டதோட தாங்கலாண்டா இதில் நடந்தது. அதாச்சும் தவறி விழுந்தாண்டா கட்டான். சரி மோனிக்கா இறங்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மோனிக்கா இறங்கி வாங்க. இப்போ நான் என்ன இன்றைக்கு வேலை செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த கிச்சனுக்கு பாருங்கள், இதுக்கு ஃபுல்லாக மண் போட்டுட்டுங்க. இதுக்கு மேலால் செம்மண்ணால் தட்டு போடணும். செம்மண்ணால் தான் எல்லாமே செய்கிறது. இதுக்கு மண் போட்டிருக்கணும். ஆனால் ஒரு சிலர் எங்களுக்கு சொல்லியிருந்தவை ஏன் சார் இப்படி காட்டுனீங்கள், மேலே மாத்திரம் பிளாட் பண்ணியிருக்கலாம், கீழே தட்டுகள் வச்சுருந்தா சாமான் வச்சு எடுக்கலாமன்ட்டு. ஆனால் இவர் சொன்னவர் என்னென்னா செம்மண்ணில் மேலே தட்டு மாதிரி கட்டுறபடியால் அது இப்படி கட்டினா தானே அது நிற்குமா. செம்மண்ணில் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமன்ற மாதிரி, அதனால தான் கல் வச்சு கட்டியிருக்கிறோம். அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டேன். மோனிக்கா தாங்கோ, மோனிக்காவோட வேலை செய்யலாது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அண்டு கூட்டி விட்டுனா நான் திருப்பி எல்லாம் கிண்டு பட்டுக்கிட. இப்போ நீட்டாக தாண்டி போட்டு இதுக்கு மேலால் மண் போடும். கல்லுக்கு இதுக்கெல்லாம் தானே பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே மண் தானே போட போகிறோம், அது பிரச்சனை இல்லை. இந்த கஞ்சல்கள் எடுத்து விட்டால் சரி, இந்த தடியல் அதுகள். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா இந்த மட்டத்துக்கு அளவுக்கு மண் போடணும். இதுண்டா மட்டம் வேண்டாம், இதுக்கு கொஞ்சம் குறைவாக போடணும். மட்டம் வேண்டாம், ஒரு சொட்டு குறைவாக போடும். அதுக்கு மேலால் செம்மண் அடித்து மெழுவோணும். அப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் மண் வட்டி தரேன். நான் தான் கொண்டு போடுவோம். மண் தூக்குறேன்னு சொல்லி சொன்னால் கஷ்டம்தான். உண்மையில் ஆம்பளையை செய்கிற வேலையில் பொம்பளையை செய்கிறது செய்யலாதண்டு இல்லை. ஆனால் அந்த ஆம்பளைன்ற வேலை பொம்பளைகிட்ட இருக்குது, அதே என்ன. ஆனால் கொஞ்சம் கஷ்டம், மண்ணில் தூக்கி கொண்டு வரக்க நேரிக்கை எல்லாம் பிடிச்சிடும்.
உண்மையை இப்போ க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் என்ன வேலையும் செய்வேன் அந்த தூக்கி பறிக்கிற வேலைகளுக்கு போக மாட்டேன்டா டக்குன்னு நேரியலுக்கு கொழியிடும் ஷோல்டர்களுக்கு நோக்கும் ஒரு நாளைக்கு வேலை செய்யலாம் போயிடும் பண்ணிட்டு சரி இவர் தனியாக நிற்கிறார் அப்போ நானும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் ஏண்டா என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்காக செய்யப்படங்கிச்சு அப்போ நானும் ஹெல்ப் பண்ணணும் என்ன இதை நான் தானே இதை நீட்படுத்தி நல்ல மாதிரி இவ செய்தர எப்போவுமே இதுக்குள்ளே எந்த இது தான் இருக்கு எந்த ஆட்சி தான் எந்த ஆட்சியே இல்லை இதுக்குள்ள தெரியுமா இதுக்கு அலோட்டும் இல்லை ஒரு தடவை விட மாட்டார் எனக்கு கத்துறது காரணம் என்ன எடுத்த ஐயத்துக்களை கழுவி வைக்க மாட்டேன் எடுத்து சாப்பிட்டு போட்டு அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் எனக்கு அதை பிடிக்காது எல்லாம் கழுவி நீட் பண்ணி வச்சுவிட்டா அப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படி தான் வச்சிருப்பேன் அம்மா மோனிகா புழுதிக்கின்றீங்க நீங்கள் விடுங்க உப்பை இல்லை நீங்கள் என்னம்மா செய்கிறீர்கள் மோனிகாவை தானே சொல்கிறேன் நான் ஒன்று செய்தால் மோனிகா ஒன்று செய்வா அதனாமா உள்ள கல் பிரச்சனை இல்லை அது நாங்கள் மண் தானே போட போகிறோம் இந்த கஞ்சல்களை தான் பொறுக்கி விட போகிறோம் சரியான புழுதியா கிடக்கு இதில் பொறுக்கி இங்கே போடுவோம் இதெல்லாம் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஒருக்கா என்ன சொல்லிச்சேன்னா நானும் இவரும் க்ளீன் பண்ணுவோம் நினைச்சேன்னா தான் நான் கொஞ்சம் கஷ்டம்தான் பார்ப்போம் யாராவது ஒரு அக்கா கெல்ப்புக்கு வந்தால் முழுத்தையும் எடுத்து இந்த மட்டையெல்லாம் பெரியாக்கிட்ட வேலைக்கெல்லாம் கொடுத்து போட்டு புல்லெல்லாம் க்ளீன் பண்ணி தாக்க வேண்டியதெல்லாம் அந்த கிடங்குங்க போட்டு தாக்குறது எல்லாத்தையும் புரிம்பா எடுத்து வச்சுட்டு அதை நான் பரத்தி விட போகிறேன் ஓகே தானே இதால் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் இவன் சொன்னவர் தான் அள்ளி கொட்டுறாலாம் சுவமான விலை என்ன கோரி தரட்டுக்குமா கோரி பார்ப்போம் ஆனால் சில டைம் விரட்டு தான் கொடுப்பேன் பார்ப்போம் உனக்கு வாளி எப்படிங்க நீ கையெடுங்கோ இதை வலிச்சு எடுப்போம் ஆனால் இஞ்சாலை வலிச்சு எடுக்க இஞ்சாலையும் பள்ளம் பெறுமேண்ணா எங்களுக்கு விட மாட்டோம் எடுக்கணும் நான் இப்போ அடிச்சு இதில் வலிச்சு விட்றேன் அப்போ இதை வலிச்சு விட்றேன்னு நீங்கள் அள்ளி வாளிக்க போடணும் நான் கொட்டலாம் போல நடக்குது அப்போ சரியா நான் அடிச்சு விட்றேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மோனிகா விடுங்க நீங்கள் இன்னொரு வாளியில் வாங்கிட்டு வாங்க அப்பாட்ட இல்லை மோனிகா தூக்க மாட்டேன் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக லெவலுக்கு மண் போட வேணும் உங்களோட இருந்து நான் மண் போட்டது மாதிரி தான் சரி இப்போ என்ன இப்போ என்னென்னு சொல்கிறது உங்களோட சேர்ந்து ஃபுல்லாக மண் ரெண்டே போட்டது மாதிரி தான் சேச்சா இந்த குருமான வட்டி தான் கதை இல்லை இதுதான் பொம்பளை குத்தி உள்ள ஸ்கிரீ கட்டுவார் போய் மணிக்குமன் வந்து மழை இப்போ கொஞ்சம் மண்ணை போட்டு விட்டா தான் கொஞ்சம் சுகமாக இருக்கும். ஆனால் இந்த மண்ணை போடுறேன்னா முதல்ல இந்த முத்தத்தை க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த முதலாவது வந்து இந்த விறகுகள் இல்லாமல் எடுத்து அங்கே வைக்க இந்த எங்கட புட்டில் கையால் அள்ளி போடுது. இது ஆம்பளைக்கு தான் சரி சொல்கிறேன். அப்போ இது வந்து ஈஸியான வேலை உண்டு சார் அண்ணா. இப்போ இது காய நல்லா முருக போகுது. தண்ணியை ஊற்றி பெப்பரெல்லாம் கழுவோம். மிஞ்ச இது என்ன காஞ்சி போட்டுது. அது ஈஸியாக கழுவு போடும். தண்ணி ஊற்ற கரைஞ்சிடும். இதா விளங்கு இப்படி சும்மா வர தண்ணி ஊற்றி சரி மேலே ஏறத நான் என்ன ஏறாட்டுக்கும்மா வந்துட்டு நான் மற்ற வேலையில் செய்கிறேன். கண்டிப்பாக சரி இங்கே அப்போ நான் சொன்ன விளங்கி சொன்ன ஏதாவது வந்து மேலே இருக்க இதெல்லாம் சின்ன மதிலண்டபடியாக ஏறுறேண்ணா. சரி சின்னதாக பெருசாக ஏறுறாண்ணா. அதுக்காண்டி தான் பிடிச்சி பிடுங்கி விட்றேன். இல்லை அது பிடுங்க போடா எனக்கு கொங்கிரீட் பண்ணிச்சிடலாம். கொங்கிரீட் பண்ணாலும் அது சின்ன பைப். அது சரி தண்ணி திறந்து விடுறேண்ணா. தண்ணி பிடிப்போம். நான் இங்கே காலை வைக்க மண்ணுறாங்குது. தண்ணி ஊற்ற தவிர நான் ரெண்டு மிதிச்சாலே காலம் நான் இவன் சொல்ற இதுக்கு தண்ணி அடிக்க சொல்லி இங்கே இதில் தண்ணி நான் ஏறி விளக்கினாலே வாங்குது மண்களை. அப்படி இல்லை நீங்கள் மட்டப்படுத்திய போட்டோம் நீங்கள். அப்போ நாங்கள் ஏறினிக்க நீங்கள் ஏறினாலும் கீழே மண் போகும். சரி இப்போ என்ன செய்வோம்னா இந்த கொங்கிரீட் பண்ணினதுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் இறுகுமா. அது உள்ளுக்கு இறங்குற மாதிரி தெரியல.
புது கட்டிடங்களுக்கு தண்ணி ஊற்றினா தானே பலமாக இருக்குமா என்ன அட ஈஸியாக துறப்படுதுண்ணா அப்பா எனக்கு பாதி கொஞ்சம் பிடிச்சிதாப்பா என்ன பண்ண செய்யுது பாதி கொஞ்சம் பிடிச்சிதான் ஆனால் உண்மையில் மோனிக்கா வேலை என்னென்ன கொடுத்தாலும் பஞ்சிப்பட மாட்டேன் செய்யணும் மட்டும் வந்து நீங்கள் அதை துடைங்க நான் இங்கே ஊற்றி போடுவேன் மோனிக்கு இஞ்சில் வாங்க வலிக்க கிளிக்க விழுந்தாலும் இஞ்சில் வாங்க மாப்பிளே அப்போ நீங்கள் உரைஞ்சுங்க நான் தண்ணியை ஊற்றுறேன் என்னண்ணா அம்மா எனக்கு காலுக்கு இருக்க தண்ணி இல்லாம வந்து என்ன சொல்றது கல்லம்மா வார் தண்ணி ஊற்றுவோம் ஊற்றினா கட்டிடம் வந்து வெடிக்காம இருக்கும் காந்தி அதுக்கு ஒரு பாரத்தில் கிடக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் எதாவது துடையுங்கோவா நான் ஊற்றி விட்டுட்டேன் நாளை வரையும் நம்ம வேலைக்கு அப்போ நாளையோட எங்களோட வேலை கிச்சன் வேலை ஆரம்பம் சொன்ன நாங்கள் இதில் வீடியோ போட சொன்னால் எங்கள்கிட்ட திடீரென்று வேலை நிப்பாட்டுவதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் இவையில் ஒரு ஓட்டமாக போனதும் அதையோட சம்டைம் எங்களுக்கு வேலையாக்களும் வேறு வேலையோட பிஸியாக இருந்தபடியாக வேலையை நிப்பாடி இருக்க காரணம் என்ன அதோட மற்றது நாங்கள் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டுக்கு இருக விடணும் என்ன 2-3 நாள் இறங்கினாலும் அதுக்கு பிறகு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் போட்டால் அப்புறம் தண்ணி அடித்து கொண்டு இருக்கல அது கூறியல் போட்டால் நீங்கள் ஜாலத்து சீலியாக துடைக்க சுகமாக இருக்குது இதுல எல்லாம் பட்டை வட்டியாக காஞ்சி கிடக்கு சீமெண்ட் இந்த தண்ணி பிடி வருது எனக்குண்டா தெரியல கடமைக்கு பிடிக்கிறேன் வெள்ளை இதில் எல்லாம் பராக்கு அதுக்கு அப்படி செய்கிறது இந்த முதலாவது மண்ணுக்கு பிடிக்க வேணும் மண்ணுக்கு ஏன்னா மண்ணுக்கு பிடிச்சதான் மண் இறங்கு முள்ளுக்க சரி நான் ஏற்றி விட்டுட்டேன் கீழே மண்ணுக்கு பிடிக்கணும் அது கீழே இறங்கி நின்று பிடிப்பேன் அதுக்கு ஊற்றி போடுவார் மேலே நின்று பிடிச்சதான் முங்கான் போட்ட மாதிரி இருக்கும் நானே முங்கான் அடுப்பு இங்கே ஊத்துறீங்களா தண்ணி இங்கே கொண்டாங்க அடுப்பு வைக்க கீழே இறங்கிடும் உண்மையில அந்த தண்ணி ஊற்றுக்க காலில் தண்ணி பிடிக்க இன்னும் ஒரு இன்பமாக இருக்கு ஏன்னு சொல்லுங்க அப்போ அந்த காலை இந்த வெக்க டைமில் காலை குளிர்மைப்படுத்திக்க ஒரு என்ன சொல்லுங்க ஒரு வித்தியாசமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் காலுக்கு தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கு அதான் மோனிக்கா ஊற்றி கொண்டு இருந்தோம் இந்த உங்களுக்கு ஊற்ற அப்படி இருக்கான்னு சொல்லுங்க அப்போ அதுதான் இன்றைக்கு பார்த்தா சும்மா வெயில் அன்பது கொஞ்ச நாளாக தொடர்ந்து ஆனால் மழை பெய்கிற மாதிரி ஒரு சின்ன தூரல்கள் விட்டுது காலையில் புற வலிச்சிட்டு நாங்கள் மழை வரப்போன்று சந்தோஷப்பட்டு மழையை காணையில் அந்த கச்சானாக்கள் இருந்த மண்ணெல்லாம் பட்டி போட்டு போனோம் மிஞ்சாங்க கீழே வந்து பார்த்தா தெரியும் தண்ணி ஊற்றி கொண்டு சரி ஏறியெல்லாம் கீழே ஏறி நிற்க உள்ளுக்க தண்டை வாட்டில் இறங்குது மண் விளாங்கையில் தண்ணி ஊற்றவே நான் இறங்கு நான் இங்கே தான் நிற்கிறேன் இல்லை நடக்க தெரியுது கீழே மூங்கான் போட்டு இறங்கிடும் அது நடந்து தெரியும் தண்ணி இன்னும் ஏற சொல்லி போட்டு வச்சு நோண்டி ஆக்குறாரு பாருங்கோ தெரியுமா நான் ஒரு மொங்கானுண்டு அது நல்லா காஞ்சி எல்லாம் அது ஆக்கள் இருக்கிற அது உட்கார்றது எல்லாம் செய்யறான் மாடலா விடுங்க வரேன் மூணுக்கு தாங்க என்ன எடுத்தாங்க நீங்கள் தெரிஞ்சா பண்ணுறீங்க விடுங்க வரேன் கல்லுங்க மோனிக்கா அங்கே இருக்கா ஊத்துறேன் பார் அப்போ பார்க்குறீங்க இந்த இதெல்லாமே இப்போ நாங்கள் அவசரம் க்ளீன் பண்ணுறோட அப்புறம் நாளைக்கு மேலே ஆஃபீஸை மூட்டின அப்புறம் இது செய்கிறாது இதுக்குள்ள நின்று அப்போ அதனடியால் தான் இப்போ பார்த்தா உங்களுக்கு இதை ஒரு என்ன சொல்லுங்க அப்போ பிளாஸ்டிக் தூண் மாதிரி தான் கிடக்கும் ஆனால் இது இந்த செட்டப்புகள் இயற்கையாக செய்யப்படுற மாதிரி ஒரு
பிளானோட செய்வோம். என்ன பார்த்தால் இது ஒரு மரக்குத்தியில் செய்த மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா பாருங்க இதுக்கெல்லாம் இந்த தூணுக்காவது நிறைய பிளான் இருக்கு. மேலே இருந்து ஊற்றணும். இந்தா நீங்கள் குளிக்கத்தானே போறீங்க. அப்படி ஒரு பிளான் இல்லை. அதே மாதிரி செஞ்சால இது எல்லாத்துக்கு தண்ணி காணாது அடிச்சதா நீ இந்த தூணுக்கு அடிக்கல. மோனிகாட்ட ஒரு பழக்கம் இருக்கு, மாட்டி விடுற பழக்கம். என்ன காந்தி இதில் அப்படி கொண்டு போகுது தம்பி. இதன் இஞ்சி வேறுங்க புஷ்கண்டு போகுது உள்ள. ஓஹோ இங்கே நிலம் புஷ்கண்டுகள் இறங்கு. இஞ்சி அங்கே அப்படி இறங்கு வந்து நான் சொன்னேன் தானே அந்த ரோட் போடுற இது மாதிரி அப்படி இல்லை மண்ணை தூக்கி கொண்டு சும்மா கொடுங்க தண்ணி அடிக்கணும் உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் பிடிச்சதான் கரையும் இது. இது அண்டே துளைச்சி இருக்கணும். உடனே செய்திருந்தா நீ உடனே தண்டி இருக்க தண்ணியில் கலந்து காண மோனிக்கு அந்த மட்டையில் கவிழ்ந்து கூட இறங்குங்க ஊத்துறேன் இறங்குங்க மட்டையில் அங்கே. நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டு உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க. பைப்போட எல்லாமே நீட்டாக இருக்குமெண்டு. அது மட்டும் இல்லை மற்றது வந்து பைப்பை நான் சொன்னதுமே தான் இப்படி விட போகிறது இல்லை. அதுக்காண்டி பெயிண்ட்டும் அடிக்க போகிறது இல்லை. என்ன மாடல் விட போகுதுன்றது மறக்காம எழுதுங்கோ. தெரிஞ்சிருந்தா க்ளீன் பண்ணி போட்டு காட்டுறோம். ஓகே நிற்கிறேன் சொல்லுங்க. அப்போ இது புதுசாக காட்டினா கல் தச்சு தவறி புது கல் சிலவில் உடைய பார்க்கும். அதில் ஏறி இருக்கிறேன் நான் மண்ணுக்கு மேலே நிற்கிறேன் உடைய மாட்டுதண்டபடியா மண் தான் இறங்கு வேணா. சரி நான் இப்போ இறங்குவான். ரைட் வாங்கிட்டேன். பெரிய உயர மேனா இதை அப்படியெல்லாம் முந்திரம் அந்த மாதிரி அப்படியான மாதிரி இல்லாமல் ஏறுவேன். இப்போ ஏறையில் அது இப்போ எங்கட உடம்பு விடாது வேற. இங்கே அப்படியே இதை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து என்ன சொல்கிறோம் இதுவும் வந்து களிமண் தான் பெறும் ஒரு குண்டு. அதாவது வந்து அதில் சமைச்சு தந்தால் இதில் இருந்து கொண்டு இங்கே இப்படி இருக்க வேண்டியா இப்படி இருந்து எப்படின்னா உயரமாக இருக்கா அது நாங்கள் கீழே இதெல்லாம் போட்டு உயர்த்திக்க மாட்டோமா வருமே கொஞ்சம் உயர்ந்து போட்டு தான் போல கிடாக்குது இருந்து கொண்டு இதில் சாப்பிட நல்லா தான் இருக்கும். உயர்ந்துட்டோன்றீங்களோ இல்லை கீழே இந்த அளவுக்கு வருது நிலம் என்ன தூக்கி சலூனுக்குள்ள முந்தி சின்னனுக்குள்ள கதையை போட்டு அப்போ இறங்க மாட்டீங்களான்னு தண்ணி தேவை இல்லை. இது கடிக்கணும் தண்ணி இது கடிச்சதான் இறங்கும். அப்போ ஒழுங்குங்க நீங்கள் இது கடிச்சா தண்ணி வந்து இறங்கும். இறங்கினா தான் நாளை வெடிக்காமல் இருக்கணும்டா உள்ளுக்குள்ள படிவா தண்ணி அடிச்சு இறங்கணுமா. எது படிக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்கு இல்லாட்டி தண்ணி மண் இறங்க என்ன செய்யும்டா போட்டு முழுவ வெடிக்க பார்க்கும். ஏன்னா நாங்கள் இதுக்கு வந்து களிமண் எல்லாம் போட்டு முழுவோம். அதை ஒரு சில சொன்னவியண்டா அதில் கட்டு கட்டி இருக்குல்ல அதை நீங்கள் தட்டு போட்டுருக்கலாம் தானே செம்மல்ல போட்டால் வந்து ஒரு மாடல் மாதிரி போயிடும் சீமெண்ட் இது மாதிரி. அப்படி ஒரு பிளான் எங்களுக்கு வரையில. அதுக்காகத்தான் இது வந்து அந்த ஒரு முந்தைய காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிளான்லாம் செய்யிருக்கும். இது நண்டுக்கு வந்து பாசி பிடிச்ச மேற்கிழக்கு நண்டு காலம். எங்களுடைய மேல் கூரை என்ன மாதிரி வரப்போதோ ஓடா வரப்போதோ இல்லையாண்டா டபுள் பிளான். நாங்கள் எப்போவுமே தொடர்ச்சியாக அதை என்ன சொல்லுவாங்க செலவு இல்லாமல் ஒரே செலவோட முடிக்கணும். அப்புறம் வருஷமாக செலவு வரக்கூடாது. அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த பிளானோடையே தான் செய்வோம் அந்த மாதிரி இருக்கிறோம். என்ன மோனிகா அப்படியே குளிக்க போகிறாள் அதான் நடக்க போகுது. தாங்க 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 மோனிகா தள்ளுங்க. மோனிகா இங்கே கீழே இறங்குவோம். மோனிகாவுக்கு இப்போ படிப்பு எக்ஸாமுகளும் போய்கொண்டிருக்குது. நம்ம விளைய மட்டம் இன்றைக்கு ஏதோ பேப்பர் வந்தது மோனிகா நான் கண்டேன். என்ன பேப்பர் அந்த விளைய மட்டமா திருத்தி தந்தவா வச்சு என்ன மார்க்ஸ் என்ன குறைவு தான் காணாது 114 150 160 நோம்பலா இருக்கணும் தெரியும். அக்கான ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் ஜூம் கிளாஸ் ஸ்காலர்ஷிப் வகுப்பே நடக்கல ஸ்கூலுகளில் ஜூமில் தான் கிளாஸ் நடந்தது. ஏன்னா இவைகளுக்கு டியூஷன் ஸ்கூல்ல எல்லாம் ஓட்டே லீவு நாட்கள்னாலும் ஸ்கூல் வைப்பினாம் அப்படி நடக்குது. போட்டு வருத்தி எடுக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு பிள்ளைகள் பாஸ் பண்ணி ஆனால் என்ன டீச்சர் அவ்வளோ தூரம் கஷ்டப்படி நம்ம என்ன
அதோட நானும் தான் கஷ்டப்படுறேன் தெரியுமா. பிள்ளைகளை ஏற்றிறக்குறது, அப்புறம் டியூஷனுக்கு கொண்டு போகிறது, அப்புறம் விடிய ஒழும்பி அம்மா ஹோம்ஒர்க் செய்யலை நான் இன்னைக்கு நித்திர வேறதம்மா விடிய வெள்ளனா ஒழுப்பம் கொண்டேன். அப்புறம் ஒழுப்பப்படுற பாடு மோனிக்குட்டிம்மா அண்டு தான் ஒழுப்போணும். அப்போ தான் நான் ஒழும்புவான். ஏன்னா அப்பா என்ன செய்வாருன்னா நான் ஒழுப்பிட்டால போத்து விடுவார் பாடு மோனிக்காண்டு. அவர் அப்படித்தான் ஒழுப்பவும் மாட்டார். பிள்ளை படுக்கட்டுக்கு வர விடுவார். நாளை பேண்டு ஓய் அப்படி நினைச்சா பிள்ளைங்க படிப்பு என்ன மாதிரி போகும். நான் இவரு கூட என்ன வார்த்தை சொல்கிறேன். நான் நீங்கள் எப்படித்தானே பள்ளிக்கு எழுப்பேக்க போத்து போட்டு பிடிக்கட்டு படக்கிறீங்க அந்த விதத்தை நான் அவளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. போத்து விட்டுருவார் தெரியுமா. அது மோனிக்கா இழுத்து போத்து கொண்டு வளர்த்துருப்பாள் டக்கான்ட்டு. செஞ்சு ஒரு 2 நிமிஷம் தான் செஞ்சு விடுவேன். மோனிகா அம்மா வந்து கத்த போறான்னு சொன்னோம். அம்மா போய் சத்தியமா போய் தெரியுமா என்ன செய்வாங்க தானே உருகி கட்ட பிடிக்க தான் நல்ல பிள்ளை நித்திரி கேட்ட மாதிரி. புறவு மோனிக்கா எலும்புங்கோன்னா என்ன போத்து விட்டு கிடக்க போடாக்குது. வடிவ கட்டியும் பிடிச்சி கொண்டு படுத்துருப்பேன். சேர்ந்து 2 பேரும் நல்லா நித்திர கொண்டு போயிட்டான். அப்படித்தான் வந்து போகுது. ஆனால் அன்றைக்கும் வந்து பார்த்துறேன் ஷாருக்காண்ட வீடியோவில் மோனிகா அந்த இங்கிலீஷில் வாசிக்கிறத போகிறேன். ஏன்னு தெரியும் சொல்கிறேன். எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னு பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ன்றா எங்களோட விருப்பம். ஏன்னா நாங்கள் படிக்கல, பிள்ளைகள் படித்து நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். என்ன அவங்க ஆசைப்படுறத அவங்க சாதிக்கணும். அதுக்காக எங்கட ஆசையை நிறைவேற்றணும். பிள்ளைகள் சாதிக்கணும். மற்ற அவங்களோட விரும்பினதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட விருப்பம். இன்றைக்கு இப்போ சின்ன பிள்ளைகள நாங்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம், படிப்பை வைக்கிறோம். ஆனால் அவங்களோட எதிர்காலம் ஒரு 7க்கு பிறகு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நாங்கள் இன்னதுக்கு படிக்கணும் இன்னதுன்னு சொல்லி ஏழு மட்டும் நாங்கள் ஓரளவுக்கு ஓகே சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் என்ன பாடம் விடுங்க படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லைன்ற ஒரு டீச்சரா. போலீஸ் அதிகாரி நானோட போலீஸுக்கு கூட முடியுது. உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நாங்கள் வந்து காட்டல. கஷ்டத்தை வந்து காட்டல அந்த படி ஐயா உண்மையும் அதுதான். எனக்கு அப்பா போலீஸ் போகும்படுத்து கொடுத்த தெரியுமா. ஓஎல் ரிசல்ட்டோட போலீஸுக்கு எடுக்கிறாங்க போகிற தப்பி கொண்டு நான் போக மாட்டேன். உனக்கு போலீஸ் வேலை தான் சரியா உனக்கு. ஆனால் போலீஸ் வேலைக்கு போயிருந்தா நான் உடம்பு வச்சிருக்க மாட்டேன். ஒரே பீட்டி தான் அக்கா வேலையோடது பிடியாலும் பீட்டி செய்யணும் எல்லாம். போலீஸ் வேலைக்கு தானே உனக்கு சரி என்ன சொன்னவன். ஆனால் இப்போ கூடுதலாக எல்லாருமே எல்லா வேலைகளுக்கும் விரும்பி போகிறாங்க. நான் போலீஸ் வேலையில் நிறைய பேர் விரும்பி போகிறாங்க. பொம்பளை பிள்ளைகளை விட ஆம்பளை பிள்ளைகள் விரும்பி போகிறது கூட. அது எங்கட தமிழாக்கள் என்ன அப்படி இல்லை. ஆனால் அவங்க அந்த இது இல்லை. ஓயிலுக்கு அடுத்த கட்டம் போகல. நான் அந்த யோசிக்கல. அப்பாக்கு நான் சாதிக்காத நீங்கள் சாதிச்சு காட்டணும். அந்த பாட்டை பாடி விடுங்க ஒருக்கா. அது எனக்கு பாட்டை தொடக்கி விடுங்க நான் பாடுறேன். பூங்காற்றே அது இல்லை பூங்காற்றின் சேரும்போது வாசம் வருது. அது நல்லா இருக்கும் பார்க்க. உண்மையில அந்த ஒரு ஃபீலிங். அதை எங்கள்ட பிள்ளைகளை நாங்கள் அவ்வளவு கவலைப்பட்டு அந்த இவ்வளோ கற்பனையோட பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். இவ்வளோ எதிர்காலம் அவங்கள்ட்ட நல்ல இதை அந்த 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 ஃபீலிங் அப்படியே அதை வெளிப்படுத்துகிற மாதிரியான பாட்டு என்ன. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சத்யராஜம் அப்படி அந்த பிள்ளைகளோட அவ்வளோ தூரம் கஷ்டப்படுற அந்த பாடுற சிலவளையில் அந்த பாட கேட்டுக்கொண்டு அழுகையும் வந்துடும். என்ன உண்மையில்ல மகனே கவலை என்ன நினைத்தது நடக்கிறது ஆனந்தமால. இன்றைக்கு அந்த படத்தை போட்டு விடுங்க பிள்ளைகள் பார்க்கட்டுங்க. அப்போ தான் பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு மோனிகா பிள்ளைங்க நல்ல படம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு கவுண்டரு நல்லா இருக்கும். நாங்கள் வந்து உண்மையா பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு அனுபவம் என்ன இப்படி தானே அம்மாவோட சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து பார்த்த படங்கள் சொன்னாலும் இப்படித்தான். அண்ணன் தங்க படத்தை கண்டு போடுறேன் ஒரு ஆள் சோவால் இருந்தாலும்
எல்லாரும் தான் அழுதுனாங்க. கம்சி அதை விட அழுது கொண்டு இருக்கிறார். அண்ணன் தங்க அது என்ன படம் மருதாணியோ அது உங்களுக்கு தெரியும் தானே எப்படி பார்த்தவே அந்த இது தெரியுமே நான் நோமலாக முதல் தொடக்கத்தில் பார்த்து கொண்டு வைக்க நோமலாக நல்லா போய் கொண்டிருக்கும் பின்கட்டம் பார்க்கல அதை மனசு அப்படியே அதை குமுறி அழுவணும் போல இடக்குமே நான் உண்மையான அண்ணா தங்கச்சி பாசம் பண்ண அப்படித்தான் இருக்கணுமென்ற மாதிரி வந்து கம்சி வந்து அழு அழுன்றாலும் சில தியேட்டர்களுக்கு போட அப்படியே ஆக்கள் திரும்பி ஓடு கட்டால அம்மா ஆக்கள் பார்த்துருவிடும் கம்சி அழுகிறத பார்க்க எனக்கு இஞ்சால கண்ணீர் வருது. அப்போ உங்களுக்கு அழுக வரையில படத்தை பார்த்து அழுதுட்டேன். நீங்கள் அந்த படத்தை வந்து பாருங்க, உண்மையா குடும்பமா இருந்து பார்க்க அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னால் அந்த ஒரு இப்போ கூடுதலாக அண்ணன் தங்கியை மிஸ் பண்ணுறாக்கள் பார்க்க வைக்கல அதுன்ற ஃபீலிங் அதை என்ன சொல்கிறேன் என்ன அப்படி இருக்கும். கூடுதலாக அண்ணன் தங்கியை மிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ணா தங்கச்சி ஏண்டா அப்படி ஏண்டா மாதிரி வாழ்க்கையில் வந்து நடக்கிற ஒவ்வொரு தத்துவம் தானே ஒரு எவ்வளோ ஒரு பாசமாக இருந்தது. எனக்கு எங்கே ஒரு ஆள் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு ஆள் வந்து ஓடி வரும் அப்படி ஐயோ எனக்கு யாருமே இல்லையென்று சொன்னோன்னா இப்போ தமையன்காரன் வந்து கல்யாணம் கட்டாமல் இருக்கிற பொழுது அவளை வந்து தங்கச்சிக்காரி அண்ணா சொன்னாக்கு கல்யாணத்தை கட்டி வைக்கிறது. கல்யாணத்தை கட்டி வச்சுட்டு அவளையே 5 பிள்ளைகளோட 5 புள்ளியோ 3 புள்ளியோ 3 புள்ளி கஷ்டமா போயிட்டு 3 புள்ளிகளோட கடன் ஒன்று வீட்டுக்கு வேற கடன் அண்ணாட்ட வந்தா உதவி கிடைக்கும் 2 தங்கச்சி மேல நினைச்சு வாருதானே நான் இப்போ கஷ்டத்துல இருக்கிறேன். அப்போ அப்படி இருக்க என்ன செய்யறேன்னு சொன்னால் நீங்க கதை சொல்லாதுங்க நீங்க கட்டாயமா இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. கதை சொல்றேன் புள்ளியலையும் தூக்கி போட்டுட்டு அது என்ன இது சில புள்ளியல் வந்து உண்மையிலேயே புள்ளியல் வந்து அப்படியே இப்ப நாங்க என்ன சொல்லுங்க சொல்ல பார்த்தா உண்மையில என்னண்டு கடைசி கட்டம் புள்ள ஒவ்வொன்றும் பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு சொல்ல அரளி விதையை கொண்டு வந்து போட்டு விதை இதை அரைச்சி போட்டு கொடுக்கும். எப்படி இருக்கும் அந்த தாக்கி சொல்லுங்க பிள்ளைக்கு அந்த கடைசியில் வந்து பசி தாங்கி இல்லாமல் இருக்க தூக்கி கிணத்துக்க போட்டு விடுறோம். உள்ளுக்குள்ள போக மாட்டோம். அதோட சும்மா உண்மையில அந்த கட்டத்தை பார்த்தது வெம்பி உண்மையிலேயே மனசு அப்படியே கரையாத மனசும் வந்து கரையும். அது உண்மையிலேயே வந்து அப்போ முதல் நான் தான் போக போறேன் நான் தான் கிணத்துக்குள்ள போக போறேன்னு நான் தான் முதல் போக போறேன் நான் தான் போக போறேன் பசிக்குன்றோன்னே சரி போன்றோன்னு குதிச்சிடுறது. கமீன்காரன் கடைசியாக வந்து 3-4 பிள்ளைகளோட 3 பிள்ளையும் தாயையும் கட்டிப்பிடிச்சு அழுது கடைசியில் அது ஆச்சு இந்த யாருக்காக முழுக்களும் அர்ப்பணம் செய்தது சாமியனும் அந்த இடத்துல வந்து செத்துருவார். இந்த கூட வந்த ஒரு நம்பிக்கை துரோகம் தான் இது வந்தது. என்ன நம்பி வீட்டுக்குள்ள அண்ணனுக்கு கல்யாணம் கட்டி அவங்களோட வீட்டுல ஒரு வந்துட்டு அவதான் தூண்டி விட்டு காரணம் அந்த சொத்துக்கு ஆசைப்பட மாதிரி மறக்காமல் உண்மையிலேயே வந்து ஒரு டைம் எடுத்து மருதாணி இப்ப நாங்க சொல்ல உங்களுக்கு அந்த ஃபீலிங் விடாங்க நீங்க பாருங்க பார்த்தா தெரியும். மருதாணி அந்த படத்தை அழாத ஆக்களுக்கும் அழுக வரும் தெரியுமா உண்மையில வந்து அப்படி மனசு வந்து அப்படிதான் நாங்கள் வந்து எங்களோட பிள்ளைகள்ல இருந்தும் சரி நாங்களும் சரி ஒவ்வொருவரும் எங்களோட மன ரீதியாக பார்த்தா அப்படித்தான் இருக்கோம். ஏன்னு சொன்னா ஒரு பெண்மை என்று சொன்னா இரக்கம்ன்றது கூடவே இருக்குமே என்ன பெண்ணையும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இரக்கம் கூட ஏண்டா அந்த தாய்மை அடைகிறதால வர்றது ஒரு அதோன்னு சொல்லி ஆனால் அதே ஆண்களும் சேர்ந்து அந்த படத்தை சேர்ந்த ஆண்களும் பார்க்க அழாதாக்களும் அழுத்துருவாங்க தெரியும். ஆனால் கூடுதலாக ஆம்பளையில் எல்லா படத்தையும் பார்த்து அழ மாட்டாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் அழுவோம். அழுதுன்னு காட்டிக்கொள்ளையில சரியான மனசு வந்து அப்படி ஒரு இது நான் எதையுமே தாங்கிக் கொள்ள மாட்டேன். அதனால தான் என்ன சொல்கிற படத்தை பார்த்தாலும் மனசு கூடாக விரும்பி அழுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். இப்போ கம்சியை தான் அழுதுன்னு இருக்க அப்படி தான் நினைச்சேன். ஓகே மனசு இப்படி தான் இருக்க வேணும் பிள்ளைகளுக்கும் இப்படி தான் இருக்க வேணும்ன்ட்டு நினைச்சேன். குடும்பமாக சேர்ந்து அழுதுண்டா அண்டே இது நம்ம வந்து குடும்பமாக சேர்ந்து அழுது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் அழுது இவன் தக்கடை கம்சியை பார்க்குறாரு இவள் கம்சி என்ன திரும்பி பார்க்குறான் நானும் பிள்ளைகளுக்கு காட்டிக்க கூட சமாளிக்கிறேன். தலைகாணியால் கண்ணீர் ஓடுது இப்படி ஓடுது இங்கால நானும் அது விம்மி அளவனு போல கூட அந்த நாடா என்ன செய்யாது இப்போ பிள்ளைகள ஒரு பாய் வேற ஒரு படத்தை பார்த்து சரி. அப்போ நீங்கள் வந்து மறக்காம அந்த படத்தை வந்து பாருங்க. நல்ல ஒரு பிள்ளைகளோட பார்க்க நல்ல ஒரு இது இருக்கும். கஷ்டம்ன்றது என்னென்ன விளங்கும். அதுக்காகத்தான் இதை வந்து நான் சொல்லினேன்.
சரி அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். இன்னும் கதைக்கு வந்து இன்னும் வெளியேண்டு வந்து இன்னும் இதில் வந்துட்டுது. மறக்காம வந்து பாருங்க. நான் சொல்கிறதுக்கு மறுபடியும் காரணம் பிள்ளைகளோட வந்து பார்க்க வேண்டிய படங்கள் வந்து நிறைய இப்படியான படங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கஷ்டம்ன்றது வந்து சொல்லிக் கொடுக்காட்டிலும் ஐயோ உணர்வாங்க. சாப்பாட்டு கூடி இல்லாமல் இப்படி வாழ்கிறாங்களான்ற அந்த உணர்வுகள்ன்றது வரும். பாசத்தையும் வந்து கற்றுக் கொடுத்ததா போகும் ஒரு படம். அதாவது வந்து சில விஷயங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த காலத்தில் வந்து ஃபோன் வந்து காட்டி கொடுக்குது, டிவி வந்து கூட்டி கொடுக்குது. அப்படி காலமும் இது. அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி சில விஷயங்களை சில திரைப்படங்கள் எங்களோட வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துது. சில படங்கள் வாழ்க்கையின் என்ன சொல்லுங்க வாழ்க்கையை பிள்ளையாக கொண்டு போகிறதுக்கும் வழிவகுக்கிற மாதிரியாக அது நாங்கள் நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை விட வேண்டியது. நான் இங்கே போடுறேன்னு சொன்னாலே அப்படியான படங்கள்லாம் அதுக்கும் போடுவேன் எம்ஜிஆர் படம். சிவாஜியில் எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆர் ராமச்சந்திரன்ன்றது எம்ஜிஆர் பேர் தான். பாடும் போது எம்ஜிஆர் படம் போட்ட நாங்கள் போயிடும். அவற்றை கூடுதல் அந்த என்ன சொல்லுங்க என்னத்தோட சம்மந்தப்பட்ட இருக்கும் அந்த படம் அரசியலோட. ஆனால் சிவாஜின்ற படம் பார்க்கலாம். அது குடும்ப படம். அது ஒரு யதார்த்தமான படமாக இருக்கு. அது நானும் கம்சி மேலே டிவி இதில் பார்த்து கொண்டு வந்தாங்க. அவைகளுக்கு போட்டுருந்தாங்க. அப்படி எல்லாமே வந்து ஒரு நல்ல இதுவெல்லாம் தான் பிள்ளைகளுக்கு வந்து வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு வந்து காட்ட வேணும் போக வேணும்ன்றதை நினைக்கிறது. ஆனால் கம்சி முந்தி புது படங்கள் இப்போ நாங்கள் பார்த்து கம்சியும் போய் இடக்கால படங்கள் கூட உண்மையாக சொல்ல சில டைம் பார்த்தால் பிள்ளைங்க அதோடைய போடுறதும் இல்லை. ஓகே ஆனால் இந்த பாட்டில் என்ன இல்லை பாடும் போது நாம் தென்றல் காற்று. எம்ஜிஆர் ஃபேன் சத்தியமாக எம்ஜிஆர் ஃபேன். தெரியுமா இந்த படம் போட்ட படத்தை 2 போட்டு தான் போடுறது. நான் எம்ஜிஆர் ஃபேன் இல்லை மேலே இல்லை முத்துராமன் ஆட்டு ஃபேனோ விஜயன் ஃபேன் தான் நம்ம. அது விஜயன் தான். ஆனால் இடக்கால படங்கள் பிடிக்கும் எல்லாத்தையுமே நல்லா இருக்கும். ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவோட சந்திப்போம். பாய்.